ஸ்ரீ பத்ம புராணம் 9ஆம் பகுதி. ஸ்ரவண முனிவரும் கிளி குஞ்சுகளும். பிருகு முனிவரின் வழிவந்தவர் ஸ்ரவண முனிவர் என்பவர். யாத்திரை செய்வதன் மூலமே சிறந்த அறிவை பெற முடியும் என்ற உறுதி கொண்ட அவர் நர்மதை, சரஸ்வதி, கோதாவரி நதிக்கரைகளில் உள்ள தீர்த்தங்களுக்கு யாத்திரை சென்று கடைசியில் நர்மதை ஆற்றின் தென்கரையில் உள்ள அமரகண்டகாவை அடைந்தார். யாத்திரையினால் களைப்பு அடைந்த அவர் ஓர் ஆலமரத்தின் மீது அமர்ந்து ஓய்வெடுத்தார். அந்த மரத்தின் மீது கற்ற கிளி ஒன்று வசித்து வந்தது. அதன் பெயர் குஞ்சலா. அதற்கு மனைவியும் உஜ்வலா, சமுஜ்வலா, விஜ்வலா, கபிஞ்சுவலா என்ற 4 மகன்களும் இருந்தனர். அந்த கிளி குஞ்சுகள் தினமும் காலையில் வெளியில் சென்று மாலையில் திரும்பியதும் வெளியில் அவை கண்டவற்றையும் கேட்டவற்றையும் கூறுமாறு சொல்வது வழக்கம். அந்த மரத்தின் அடியில்தான் ஸ்ரவண முனிவர் ஓய்வெடுத்தார். உஜ்வலா சொன்னது. அன்று மாலை திரும்பி வந்த முதல் கிளி குஞ்சு உஜ்வலா கூறிய செய்தி. பிலாஷ தீவிற்கு உணவு தேடி சென்றதாகவும் அந்த இயற்கை எழில் நிறைந்த பகுதியை திவோதாசன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான். அவனுக்கு திவ்யா தேவி என்ற அழகிய மகள் உண்டு. திருமண வயது வந்த அவளை மன்னன் ரூபநாட்டு மன்னன் சித்திரசேனனுக்கு திருமணம் முடிக்க எண்ணி நிச்சயதார்த்தம் செய்தான். ஆனால் திருமணத்திற்கு முன்பே அந்த சித்திரசேனன் இறந்து விட்டான். திருமணம் நடைபெறாததால் அவளை வேறொருவருக்கு மணம் முடிக்கலாம் என்று அமைச்சர்கள் கூறினர். அடுத்து ரூபசேனனுக்கு நிச்சயதார்த்தம் நடத்த திருமணத்திற்கு முன் அவனும் இறந்து விட்டான். இவ்வாறு 21 தரம் நிகழ்ந்தது. எனவே மன்னன் மகளுக்கு சுயம்வரம் ஏற்பாடு செய்தான். அப்போது அதற்கு வந்தவர்கள் ஒருவரோடொருவர் சண்டையிட்டு கொண்டு அனைவருமே இறந்தனர். எனவே அவள் திருமணம் நடைபெறவில்லை. அவளை தவம் செய்ய காட்டிற்கு சென்றாள் என்று கூறி அவள் திருமணம் நடைபெறாதது ஏன் என்று கேட்க அது பற்றி கூற ஆரம்பித்தது குஞ்சல கிளி. திவ்ய தேவியின் முற்பிறவி. வாரணாசி என்னும் புனித நகரில் தரும நெறியுடன் சுதீரன் என்ற வைசியன் வாழ்ந்து வந்தான். அவன் மனைவி சித்ராவிடம் அன்பு பூண்டு அனுசரணை உள்ள கணவனாக இருந்தான். ஆனால் சித்திரா தீய குணம் படைத்தவள். கணவனுக்கு கீழ்ப்படியாமலும் யாகங்கள் செய்வது பிடிக்காமலும் இருந்தது. ஊர்வம்பு பேசியும் கணவன் மீது குற்றம் சாட்டியும் இருந்து வர சுதீரன் வெறுப்பு கொண்டு வேறொரு பெண்ணை மணந்து கொண்டான். சித்திரா கள்ளர்கள், கொள்ளையர்கள் ஆகியோர்களுடன் கூடி தீய செயல்களை செய்து வந்தாள். அவள் இறந்தவுடன் யமபுரத்தில் தண்டனைகள் அனுபவித்து பின்னர் திவ்ய தேவியாக பிறந்தாள். முற்பிறவியில் தன் செயல்களால் மற்ற குடும்பங்களை வாழவிடாமல் செய்ததால் இப்பிறவியில் இவளுக்கு குடும்ப வாழ்க்கை ஏற்படவில்லை. ஆனால் அவள் எப்படி அரசகுமாரியாக பிறந்தாள் என்று குஞ்சு கேட்க அதற்கு கிளி, முற்பிறவியில் ஒரு நாள் சந்நியாசி சுதீரன் வீட்டிற்கு வர அவரை வரவேற்று நன்கு உபசரித்தாள். அந்த புண்ணிய பலனால் தான் இளவரசியாய் பிறந்தாள் என்று கிளி கூறியது. அப்படியானால் அவர் தற்போதுள்ள கணவனை எப்படி அடைய முடியும்? பாவ பிராயச்சித்தமாக எப்படி தவம் செய்ய வேண்டும்? கடைசியாக ஒரு கேள்வியை கேட்டது. அதற்கு இடைவிடாது விஷ்ணுமூர்த்தியை பிரார்த்தனை செய்து அவரது நாம சங்கீர்த்தனம் செய்தும் விஷ்ணுவிற்கான விரதங்களை அனுஷ்டித்தும் புண்ணியத்தை சம்பாதிக்கலாம் என்றது கிளி. மறுநாள் உஜ்வாலா இளவரசியை கண்டு அதன் தகப்பனார் கூறியவற்றை சொல்ல அவள் 4 ஆண்டுகள் அவ்வாறே செய்ய அவளுடைய எல்லா பாவங்களும் நீங்கின. சமுஜ்வலா சொன்னது. தந்தை கிளி குஞ்சலாவிடம் 2வது கிளி குஞ்சு சமுஜ்வலா தான் கண்டவற்றை கூறலாயிற்று. நான் உணவு தேட எப்போதும் இமயமலை பகுதிக்கு செல்வது வழக்கம். அங்கு ஒரு பள்ளத்தாக்கு உள்ளது. அவ்விடம் கிளிகளும் அப்சரசுகளும் அடிக்கடி வருவதுண்டு. மானசரோவரம் ஏரியும் அங்குதான் உள்ளது. நான் கண்டதை கேட்டதை அப்படியே கூறுகிறேன். நான் ஏரிக்கரையில் இருந்தபோது அங்கு பல அன்ன பறவைகள் வந்தன. அவை கருப்பு, வெள்ளை, நீலம் என பல நிறங்களில் இருந்தன. அவற்றை பின்பற்றி அங்கு 4 பெண்மணிகள் வந்தனர். அவர்கள் பற்கள் நீண்டும் ஊசி போன்ற முடியும் கொண்டு கோரமாக காட்சியளித்தனர். கருப்பு நிற அன்னப்பறவைகள் ஏரியில் நீராடி எழுந்தன. உள்ளிருந்து ஒரு பெரிய அன்னம் மேலும் 3 அன்னங்களும் வெளிவந்தன. உடனே அவை பறந்து சென்றன. ஆனால் மற்ற அன்னப்பறவைகள் அங்கேயே பறந்து கொண்டிருந்தன. குரூர வடிவ பெண்களும் அங்கேயே சுற்றி சுற்றி பயங்கரமாக சிரித்தனர்.
அச்சமயம் அங்கொரு வேட்டைக்காரன் வந்தடைந்தான். சிறிது நேரத்தில் அவன் மனைவியும் வந்து சேர்ந்தாள். ஆனால் அவளுக்கு அவன் கணவனை அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை. சாதாரணமாக வேட்டைக்காரன் கருப்பாக குரூர வடிவத்துடன் இருப்பது வழக்கம். ஆனால் தற்போது அவன் அழகாக ஒளியுடன் கூடியவனாக விளங்கினான். அவனுக்கு மாறுதல் ஏதும் இல்லாத மனைவியை அறிய முடிந்தது. ஆனால் அவளால் கணவனை தெரிந்து கொள்ள முடியவில்லை. இந்நிலையில் வேடன் அவளை அணுகி, என்னை தெரியவில்லையா? எனக்கு பசிக்கிறது, உணவு கொடு என்று கேட்டான். அதற்கு அவள், நீ யார்? என் கணவர் கருப்பாக இருப்பார், நீயோ இளமையாக அழகாக காணப்படுகிறாய், நீ எப்படி என் கணவனாவாய் என்று கேட்டாள். அப்போது வேட்டைக்காரன், நான் வேட்டையாடி களைத்து போய் நர்மதை சங்கமம் என்ற தீர்த்தத்தில் நீராடினேன். அந்த நர்மதை ரேவா என்ற ஆறுகளின் கடல். அதில் நீராடி எழுந்தவுடன் தோற்றம் அதிசயமாக மாறிவிட்டது. நீ வா, உன்னையும் அங்கு அழைத்து செல்கிறேன் என்றான். அவர்கள் நர்மதை சங்கமம் தீர்த்தத்திற்கு செல்ல அன்னப்பறவைகளும் 4 கோர பெண்மணிகளும் அங்கு பின் சென்றனர். அங்கு நீராடிய வேட்டைக்காரனின் மனைவி தேவதை போல் தோற்றமளித்தாள். மானசரோவரத்திலிருந்து வந்த கருப்பு அன்னங்கள் வெள்ளை பறவைகளாக மாறின. மற்ற கருப்பு அன்னங்களும் வெள்ளை நிறம் பெற்றன. அந்த 4 கொடிய வடிவம் கொண்ட பெண்மணிகளின் மட்டும் கீழே விழுந்து இறந்தனர். இது குறித்து விளக்குமாறு தந்தை குஞ்சலாவிடம் கிளிக்குஞ்சு வேண்டியது. குப்ஜ தீர்த்தம், நர்மதை ரேவா சங்கமம். அது ஒரு சமயம் இந்திரனை காண நாரதர் தேவலோகம் சென்றார். அப்போது இந்திரன் அவரை, எங்கெல்லாம் சென்று வருகிறீர்கள் என்று கேட்க, எல்லா தீர்த்தங்களுக்கும் சென்று வருகிறேன் என்று முனிவர் கூற, புண்ணிய தீர்த்தங்களில் மிகவும் சிறந்தது என்று கேட்க, நாரதர் எல்லா தீர்த்தங்களும் சிறந்தவையே என்று. அது கேட்ட இந்திரன் எல்லா தீர்த்தங்களையும் உடனே வரும்படி அழைத்தார். கங்கை முதல் வசுபுத்திரிகா வரை எல்லா நதிகளும் வந்து சேர்ந்தன. இந்த நதிக்கரைகளில் பிரயாகை, புஷ்கரம், வாரணாசி, மதுரா என பல புண்ணிய நகரங்கள் உள்ளன. தீர்த்தங்கள் இந்திரனிடம் தம்மை அழைத்த காரணம் என்னவென்று கேட்டன. அதற்கு இந்திரன், பசுவதை, பெண்வதை, கணவனை பிரிந்து வாழ்தல், மது அருந்துதல், பொன் திருடல், ஆசானை குறை கூறுதல், விக்கிரக நிகிரகம், தீயிடல், போர்க்களத்தை விட்டு ஓடுதல் போன்ற பல கொடிய பாவங்கள் உள்ளன. அத்தகைய பாவங்களை போக்கக்கூடிய தீர்த்தம் இது என்று கேட்க, அவை அவற்றிற்கேற்ற சக்தியோ புனித தன்மையோ எங்களிடம் இல்லை என்றும் ஆனால் பிரயாகை, புஷ்கரம் ஆகிய அர்க்ய தீர்த்தம், வாரணாசி ஆகியவை ஐயமின்றி மிகச் சிறந்தவை ஆகும் என்றும் விடை அளித்தனர். தீர்த்தங்கள் பற்றிய சரிதம். பாஞ்சால நாட்டில் விதுரன் என்றொரு சத்திரியன் இருந்தான். அவன் பிராமண கொலை போன்ற கொடிய பாவங்களை செய்தான். அவன் பல தீர்த்தங்கள் சென்றும் பாவம் ஒழியவில்லை. அவ்வாறு யாத்திரை சென்ற அவன் மாளவ நாட்டை அடைந்தான். அங்கு தன் ஆசானை கொன்ற சந்திர சர்மன் என்ற ஓர் அந்தணன் இருந்தான். அவனும் தன் பாவம் தொலைய பல தீர்த்தங்களுக்கு சென்றான். ஆனால் பலனில்லை. அடுத்து விதுரனும் சந்திர சர்மாவும் ஒன்றாக பயணம் செய்தார்கள். வழியில் அவர்கள் தான் மணக்க கூடாத ஒருத்தியை மணந்த வேதசர்மா என்ற பிராமணனை கண்டனர். அவனும் தன் பாவம் தீர மேற்படி இருவருடன் கலந்து மூவருமாக தீர்த்த யாத்திரை சென்றனர். அவர்கள் வழியில் ஒரு குடிகாரனாகிய வஞ்சுலன் என்ற வைசியனை சந்தித்தனர். அவனும் தன் பாவம் தீராததால் வருத்தமுற்றிருந்தான். இப்போது நால்வரும் ஒன்றாக கூடி ஒரு முனிவரை நாடி தங்கள் பாவம் தீர வழி கூறுமாறு வேண்டினர். அப்போது முனிவர் அவர்களை பிரயாகை, புஷ்கரம், அர்க்ய தீர்த்தம், வாரணாசி ஆகிய இடங்களுக்கு புனித யாத்திரை மேற்கொண்டால் அவர்கள் பாவம் தொலையும் என்று அறிவுரை கூறினார். அவ்வாறே அந்த நால்வரும் அந்த 4 தீர்த்தங்களில் நீராடியும் பாவம் தொலையவில்லை. மாறாக அவர்களின் கொடிய பாவங்களால் அந்த தீர்த்தங்கள் மாசடைந்தன. அவை 4 கரிய அன்ன பறவைகளாக மாறி அந்த 4 பாவிகளையும் பின்தொடர்ந்தன. அவர்கள் தொடர்ந்து சென்று நீராடிய தீர்த்தங்களும் மாசுபட்டு கரும் அன்ன பறவைகளாக மாறின.
மாசுபடாத தீர்த்தங்கள் வெள்ளை அன்ன பறவைகளாக மாறி அவர்களை பின்தொடர்ந்தன. ஆக மொத்தம் 64 தீர்த்தங்கள் 64 அன்னங்களாக மாறி ஒரு குழுவாக பறந்து சென்றன. அந்த நாள் வரும் பறவைகளும் மானசரோவரத்தை அடைய பாவிகள் அக்குளத்தில் நீராட அந்த ஏரி மாசுபட்டு மிகப்பெரிய கரிய அன்ன பறவை ஆயிற்று. கடைசியில் அவை அனைத்தும் நர்மதை ரேவா ஆற்று கூடலான அந்த தீர்த்தத்தில் நர்மதை சங்கமம் அடைந்தன. அந்த தீர்த்தத்தில் 4 பாவிகளும் நீராட அவர்கள் பாவங்கள் தொலைந்தன. அதே தீர்த்தத்தில் கருப்பு நிற அன்னங்கள் நீராடி வெளிவர அவை வெள்ளை நிற பறவைகளாகி மாசு நீங்கின. அந்த 4 பாவிகளின் பாவங்கள் தான் கொடிய பெண் உருவங்கள். நர்மதை சங்கம தீர்த்தத்தில் நீராடி அந்த 4வரின் பாவங்கள் தொலைந்து விட்டதால் அந்த பாவங்களின் உருவங்களான பெண்கள் கீழே விழுந்து மடிந்தன. எனவே பிரயாகை, புஷ்கரம், அர்க்ய தீர்த்தம், வாரணாசி சிறந்த புகழ்பெற்ற திருத்தலங்கள், யாத்திரை தலங்கள். ஆனாலும் இவற்றை எல்லாம் விட நர்மதை ரேவா கூடலான குப்ஜ தீர்த்தம் மிகச் சிறந்ததாகும். விஜ்வலா என்ற 3வது கிளிக்குஞ்சு கூறியது, விஜ்வலா எப்போதும் சுமேரு மலைப்பகுதியில் உள்ள பூக்கள் கனிகள் நிறைந்த ஆனந்த கானகத்திற்கு செல்வது வழக்கம். அங்கு அப்சரசுகளும் கந்தர்வர்களும் கேளிக்கைக்காக வருவது உண்டு. அடிக்கடி அங்கு விண்ணிலிருந்து விமானங்கள் வருவதும் போவதுமாக இருக்கும். அங்குள்ள அழகிய ஏரியில் தாமரை மலர்களும் அன்ன பறவைகளும் காணப்படும். ஒரு நாள் விஜ்வலா ஒரு விமானத்தை கண்டது. அதிலிருந்து ஒரு அதிசய தம்பதியினர் இறங்கி ஏரியில் நீராடி ஒரு ஜதை வாள் எடுத்து கொண்டு ஏரிக்கருகில் கிடந்த ஆண் பெண் 2 பிணங்களின் ஆண் பிணத்திலிருந்தும் பெண் பிணத்திலிருந்தும் மாமிசத்தை வெட்டி எடுத்து உண்டனர். பிணங்களும் அந்த தம்பதியரும் ஒரே மாதிரியாகவே தோற்றமுடையவராயிருந்தனர். இவ்வாறு இவர்கள் செயல்புரியும் போது அங்கு வந்து சேர்ந்த 2 அழகிகள் அவர்களை கண்டு சிரித்தனர். அதே சமயம் 2 அழகற்ற பெண்மணிகளும் அங்கு வந்து தங்களுக்கும் நர மாமிசம் தரும்படி வேண்டினர். விமான தம்பதியினர் இருவரும் வயிறு நிரம்பியவுடன் நீரருந்திவிட்டு விமானத்தில் ஏறி சென்று விட்டனர். மற்ற 4 பெண்மணிகளும் அகன்றனர். எல்லோரும் சென்ற பிறகு பிணங்களின் வெட்டப்பட்ட மாமிசம் பகுதி நிறைந்தது முழு வடிவம் ஏற்பட்டது. இவ்வாறு தினமும் நடப்பதாக கூறியது விஜ்வலா. அது பற்றிய விவரங்களை தந்தை கிளியிடம் கேட்டது. அப்போது தந்தை கிளி குஞ்சலா சுவாகு என்பவள் கதையை கூறியது. சுவாகுவின் கதை. சோழ நாட்டில் அழகிய சிறந்த தர்மவானான சுவாகு என்ற மன்னன் இருந்தான். தான்ஷயி என்பவள் அவன் மனைவி. சுவாகு பல யாகங்கள் செய்தான். எனினும் அவனது குரு ஜெய்முனி அவற்றால் திருப்தி அடையாமல் தனக்கு தானங்கள் அளிக்குமாறும் அவையே அழியா புண்ணியம் அளிக்கும் என்றும் கூறினார். அரசன் அந்த புண்ணியத்தால் தனக்கு என்ன லாபம் என்று கேட்க, அதற்கும் குரு அது உனக்கு மோட்சம் நல்கும் என்ன. அவன், நான் மோட்சம் அல்லது சொர்க்கத்தில் எப்போதுமே இருக்க முடியுமா என்று கேட்டான். அப்போது குரு ஜெய்முனி, புண்ணியங்கள் இருக்கும் வரையில், அதாவது முழுவதும் செலவழியும் வரையில் இருக்கலாம், பின்னர் மறுபடியும் பூமியில் பிறக்க வேண்டும் என்றார். அதற்கு மன்னன், நிலையற்ற அந்த மோட்சம் எனக்கு தேவையில்லை என்றும் கூறி, நான் விஷ்ணுவை பிரார்த்தித்து அவர் அருளால் விஷ்ணு லோகத்தில் நிலையாக இருப்பேன். ஸ்வர்க்கத்தை விட அதுவே சிறந்தது என்றான். அரசனும் அரசியும் விஷ்ணுவை குறித்து கடுந்தவம் இயற்றி விஷ்ணு லோகத்தை அடைந்தனர். அது ஓர் அதிசய உலகம். எனினும் இருவரும் விஷ்ணுவை தரிசிக்க முடியவில்லை. மேலும் பசி, தாகம் ஆகியவற்றால் அவர்கள் மயங்கி அவதி அடைந்தனர். அச்சமயம் அங்கு வாமதேவர் என்ற முனிவரை கண்டனர். அவரிடம் தங்களின் நிலையை கூறி வருந்தினர். அப்போது முனிவர், நீங்கள் இருவரும் சிறந்த விஷ்ணு பக்தர்கள் என்பதில்
எள்ளளவும் ஐயமில்லை. ஆனால் எந்தவிதமான தானங்களும் செய்யவில்லை. குறிப்பாக தான தர்மங்களில் சிறந்த அன்னதானம் தீர்த்த தானம் செய்ததில்லை. எனவே உங்களுக்கு அவை இங்கு கிடைக்கவில்லை என்றார். இதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய பிராயச்சித்தம்தான் என்ன என்று அவர்கள் கேட்க, வாமதேவர், உங்கள் இருவரின் பிணங்கள் பூமியில் உள்ள இடத்திற்கு செல்லுங்கள். அந்த பிரேத வடிவங்கள் அழுகி போகாமல் அப்படியே இருக்கின்றன. அவற்றிலுள்ள மாமிசத்தை வெட்டி உண்டு வாருங்கள். யாரேனும் ஒருவன் விஷ்ணுவுக்கான பிரார்த்தனையை பாட கேட்கும் நாளே தங்களுக்கு விமோச்சன நாள் ஆகும் என்றார். எனவே தேவலோக தம்பதியர் சோழ மன்னனும் அரசி தார்ஷியும் வந்து தினமும் அவர்களை பார்த்து சிரித்து ஞானமும் ஸ்ரத்தையும் நம்பிக்கை அவர்கள் தானம் கொடுக்க தவறிய தம்பதியினரை கண்டு நகைத்தனர். உண்ண மாமிசம் கேட்ட கோரமான பெண்மணிகள் பசியும் தாகமும் ஆகும். அப்போது அவர்களுடைய விமோச்சனம் என்ன ஆயிற்று என்று கேட்ட விஜ்வலா, விஷ்ணுவுக்கான பிரார்த்தனையை தனக்கு கற்பிக்குமாறும் தான் அதை அவர்களுக்கு கூறி மோட்சத்திற்கு வழிவகுப்பதாகவும் கூற, அவர்கள் பகவான் விஷ்ணுவை பிரார்த்தித்து பாவம் நீங்க பெற்றனர். 4வது கிளிக்குஞ்சான கபிஞ்சலா கூறிய கதை, அசோக சுந்தரி நகுஷன் கதை, அழும் பெண்ணும் சிவபூஜை செய்யும் முனிவரும் கங்கை ஆறும் மற்றும் பல ஆறுகளும் பாயும் கைலாய மலைக்கு கபிஞ்சலா செல்வது வழக்கம். அங்கு ஒரு மிகப்பெரிய ஏரி இருந்தது. அதன் கரையில் ஒரு பெரிய பாறை இருந்தது. அதன் மீது ஒரு பெண்மணி உட்கார்ந்து கொண்டு அழுத வண்ணம் இருந்த பெண்மணி ஏரியில் விழுந்த அவளது கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் ஒரு நறுமணி மிக்க தாமரை மலராயின. அந்த ஏரிக்கரையில் ஒரு சிவாலயம் இருந்தது. அதில் தினமும் ஒரு முனிவர் வந்து பூஜை செய்து வந்தார். அவர் உலர்ந்த சருகுகளையே உண்டு வந்ததால் எலும்பும் தோலுமாய் காட்சியளித்தார். மேற்கூறிய பெண்ணின் கண்ணீரால் தோன்றிய தாமரை மலர்களை சேகரித்து பரமனுக்கு அர்ப்பணித்து பின்னர் ஆடியும் பரமன் மீது பக்தி பாடல்களை பாடியும் முடித்து அங்கேயே உட்கார்ந்து கத்தி அழலானார் என்று தந்தை கிளி குஞ்சலாவிடம் கபிஞ்சலா கூறி அழுது கொண்டிருக்கும் அப்பெண்மணி பற்றி மற்றும் சிவபூஜை செய்து வரும் முனிவரை பற்றியும் கேட்டது. சிவபெருமானும் பார்வதியும் ஒரு நாள் கைலாயத்தில் பார்வதியும் சிவனும் நந்தன கானகம் என்னும் நந்தவனத்திற்கு சென்றனர். அது ஓர் அழகிய இடம். அங்கு மிகவும் உயர்ந்த ஒரு மரத்தை கண்ட அம்மை ஐயனிடம் அது பற்றி கேட்க, பரமனது கற்பக விருட்சம் என்றும் வேண்டுவார் வேண்டியதை அளிக்க வல்லது என்றும் கூறினார். பார்வதி அதனை சோதித்து அறிய விரும்பி ஓர் அழகிய பெண்மணி வேண்டும் என்று நினைக்க, அவ்வாறே ஒரு அழகி தோன்றி தன்னை தோற்றுவித்தது ஏன், தனக்கு என்ன கட்டளை என்று கேட்டாள். தான் சோதனையாகவே அவளை உண்டாக்கியதாக கூறி அவளுக்கு அசோக சுந்தரி என்றும் பெயரிட்டார் அன்னை பார்வதி. மேலும் சந்திர வம்சத்தில் தோன்றி நகுஷன் என்பவன் அவள் கணவனாவான் என்றும் கூறினாள் பார்வதி தேவி. நந்தன கானகத்தில் அசோக சுந்தரி வசித்து வரலானாள். குண்டா, விப்ரசக்தி என்னும் அசுரனின் மகன் குண்டா அன்றாடம் நந்தன கானகம் சென்று வந்த அவன் அங்கு அசோக சுந்தரியை கண்டு அவள் மீது மோகம் கொண்டு அவளிடம் தன்னை மணந்து கொள்ளுமாறு கேட்க, அவள் நகுஷன் தான் தனது கணவனாவான், அவனை தவிர வேறு யாரையும் மணக்க மாட்டேன் என்று இவ்வாறு பார்வதி தேவி கூறிய செய்தியை கூறினாள். குண்டா அரக்கருக்குள்ள மாய சக்தியால் ஒரு பெண் போல் உருவெடுத்து அசோக சுந்தரியின் முன் தோன்றி கதறி அழ, அவள் அழுகைக்கு காரணம் கேட்ட அசோக சுந்தரியிடம் தன் கணவன் ஹுண்டாவால் கொல்லப்பட்டான் என்றும் ஹுண்டாவை அழிக்க தான் தவம் செய்ய போவதாகவும் அசோக சுந்தரியையும் தன்னுடன் ஆசிரமத்திற்கு வருமாறும் அழைத்தாள். அவளும் அவள் மீது இரக்கம் கொண்டு செல்ல அவள் அரக்கனாக உருமாறி அவளை பலாத்காரம் செய்ய முனைந்தான். அவனை அசோக சுந்தரி எதிர்த்து கோபம் கொண்டு தான் தவம் செய்து நகுஷன் அவனை கொல்லுமாறு செய்வதாக சூளுரைத்தாள். மன்னன் ஆயுவும் ராணி இந்துமதியும் குழந்தை வேண்டி தவம் இயற்றினர். அவர்கள் தவத்தை மெச்சிய தத்தாத்ரேயர் அவர்களுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த
தருமநெறி தவறாத ஒரு மகன் பிறப்பான் என்று வரமளித்தார். இதனை அறிந்த ஹுண்டா குழந்தையை கடத்தி கொண்டு வந்து தன் சமையல்காரனிடம் கொடுத்து அதனை கொன்று தனக்கு உணவாய் படைக்கும்படி ஆணையிட்டான். ஆனால் சமையல்காரன் குழந்தை மீது கருணை கொண்டு அதனை வசிஷ்ட முனிவரின் ஆசிரமத்தில் விட்டுவிட்டான். அதற்கு பதில் ஒரு முயலை கொன்று அது குழந்தை கறி என்று அசுரனை ஏமாற்றி விட்டான். குழந்தையை கண்ட வசிஷ்டர் அதனை வளர்க்கலானார். ஹுஷா என்றால் அச்சம், நகுஷா என்றால் அச்சமின்மை. முனிவர் குழந்தைக்கு நகுஷன் என்று பெயரிட்டு சகல கலைகளையும் கற்பித்தார். அவன் தக்க வயது அடைந்தவுடன் முனிவர் அவன் பிறப்பை பற்றி கூறி ஹுண்டாவை கொல்லவும் அசோக சுந்தரியை மணக்கவுமே அவன் பிறந்திருக்கிறான் என்று கூறினார். ஹுண்டாவுடன் போர் செய்த நகுஷன் செல்ல தேவர்கள் அவனுக்கு சகல ஆயுதங்களையும் அளித்து உதவியாக இருந்தனர். கடுமையான போருக்கு பின் நகுஷன் ஹுண்டா என்ற அந்த அரக்கனை கொன்று அசோக சுந்தரியை மணந்தான். இவர்களுக்கு யயாதி என்றொரு மகன் பிறந்தான். அடுத்து தந்தை கிளி குஞ்சலா அழுது கொண்டிருந்த பெண்மணி பற்றியும் சிவபூஜை செய்து வந்த முனிவர் பற்றியும் கூற ஆரம்பித்தது. ஹுண்டாவின் மகன் விகுந்தன் தன் தந்தை கொல்லப்பட்டதால் நகுஷனை கொல்ல தவம் செய்யலானான். இதனால் அச்சமீதிய தேவர்கள் விஷ்ணுவை நாடி தங்களை காத்திட வேண்டினர். அதற்கு விஷ்ணு அவர்கள் அச்சமின்றி செல்லுமாறு கூறி ஓர் அழகிய பெண் வடிவில் நந்தன கானகத்தில் இருக்க அந்த மாய பெண்ணை கண்டு மோகம் கொண்ட விகுந்தன் தன்னை மனம் செய்து கொள்ளுமாறு அப்பெண்ணிடம் வேண்டினார். நிபந்தனையுடன் அப்பெண்மணி அவனுடைய வேண்டுகோளை ஏற்றதால் நிபந்தனை என்னவென்று கேட்க, நிபந்தனையானது 7 கோடி காமோத பூக்கள் கொண்டு சிவபெருமானை பூஜித்து அம்மலர்களை கொண்டு மாலை செய்து கொடுத்தால் மனம் செய்து கொள்வதாக கூறினாள். விகுத்தன் எவ்வளவு முயன்றும் காமோத மலர்கள் கிடைக்கவில்லை. எனவே அவன் அதற்காக சுக்ராச்சாரியாரின் உதவியை நாடினான். சுக்ராச்சாரியார் விகுந்தனிடம் காமோத மலர் என்பது மரத்திலிருந்து கிடைப்பதில்லை. காமோதா என்றொரு பெண் சிரித்தால் அதிலிருந்து மஞ்சள் நிற நறுமண பூக்கள் மலர்கின்றன. அதை கொண்டு ஒருவன் சிவபெருமானை வழிபட்டால் அவன் நினைத்தது நடக்கும், கோரியது கிடைக்கும். ஆனால் அவள் அழும்போது அக்கண்ணீரிலிருந்து தோன்றும் மலர்கள் மனமின்றி சிவந்த நிறத்தில் இருக்கும். இவற்றை தொடவே கூடாது என்று கூறினாள். அந்த காமோதா என்பவள் யார்? அவள் எங்கிருக்கிறாள் என்று அரக்கன் கேட்க, அவள் கங்கை கரையில் காணப்படுவாள் என்றும் அவள் சமுத்திரத்தை கடைந்த போது பிறந்தாள் என்றும் கூறினார். அவர் கூறியதிலிருந்து விகுந்தன் காமோதாவை சந்திப்பதை தடுக்க தேவர்கள் காமோதாவை அழ வைத்து அந்த கண்ணீர் மலர்களை கொண்டே விகுந்தனை அழிக்க திட்டமிட்டனர். அதற்காக நாரதரை காமோதாவிடம் அனுப்பினர். நாரதர் விகுந்தனை கண்டு அவன் காமோதா இருக்குமிடம் செல்ல வேண்டாம் என்றும் மலர்கள் கங்கை நீரில் மிதந்து வருவதாகவும் அவற்றை பயன்படுத்துமாறும் கூறினார். பின்னர் நாரதர் சூழ்ச்சி செய்து காமோதாவை அழும்படி செய்தார். பகவான் விஷ்ணு பூமியில் அவதாரம் எடுக்கப் போகிறார் என்று கூற அவள் வருத்தமுற்று அழ ஆரம்பித்து அழுது கொண்டே இருந்தாள். இந்த சூழ்ச்சியை அறியாத விகுந்தன் அந்த கண்ணீரால் தோன்றிய மனமற்ற மலர்களை எடுத்து சிவபூஜை செய்து வரலானான். இதனால் கோபமுற்ற பார்வதி வாளால் விகுந்தனை கொன்றாள். இதை கேட்டு கபிஞ்சலா தன் வினாவிற்கு விடையை பெற்றது. கிளி குஞ்சலன் வரலாறு. ஷவண முனிவர் கிளியும் அதன் மகள்களும் பேசியவற்றை எல்லாம் கேட்டு தந்தை கிளியிடம் நீ எப்படி எல்லா விஷயங்களையும் அறிந்துள்ளாய் என்று வினவினார். அதற்கு கிளி குஞ்சலன் தன் வரலாற்றை கூறத் தொடங்கிய. வித்யாதரன் என்றொரு பிராமணன் இருந்தான். அவனுக்கு வாசு சர்மா, நாம சர்மா, தர்ம சர்மா என்ற 3 புதல்வர்கள் இருந்தனர். அவர்களில் முதல் 2 தந்தையின் வழியில் வேத சாஸ்திரங்கள் பயின்று தர்ம நெறியில் நின்றனர். ஆனால் தர்ம சர்மா மற்றும் ஏதும் கற்காமல் சோம்பேறியாய் சுற்றி வந்தான். நாட்கள் செல்ல செல்ல எல்லோரும் தன்னை வெறுப்பதை கண்டு தர்ம சர்மா தக்க ஓர் ஆசானை அணுகி நல்ல கல்விமானானார். ஒரு சமயம் ஒரு வேடன் ஒரு கிளி குஞ்சை தர்ம சர்மாவிடம் கொண்டு வர அதை பெற்ற பிராமணர் அக்கிளியின் மீது அன்பு பாசம் பொழிந்திடலானார். அதை ஒரு பூனை கொன்றுவிட அவன் அடைந்த துயரத்திற்கு அளவே இல்லை.
கிளியின் நினைவாகவே இறந்த தர்மசர்மா அடுத்த பிறவியில் கிளியாகவே பிறந்தான். அந்த கிளி நானேதான் என்று கூறி முடித்தது குஞ்சலன் என்னும் கிளி. 9ஆம் பகுதி முற்றிற்று.